நாளைக்கு இருக்கு உம்மாட வகுத்துக்குள்ள யார் இருக்காரு அந்த இந்திரியத்திலே வரப்போறார் ஒரு ஆள் இன்னொரு காலத்துல தாழ 9 மாசம் 10 மாசம் போகும். அந்த பாய்ந்து சென்ற நேரத்தில் இருந்து 40 நாட்கள் இந்திரியமாகவே இருக்கிறது. இந்திரியமாக அது இருக்கும் போது அது தன்னிலே இடத்த கட்டியான உருவத்துக்கு மாறி 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 வரும். எப்படி மாறும்? இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இரவு 12 மணிக்கு தாயினுடைய கற்பாசனத்தில் தகப்பனுடைய இந்திரியம் போய் விழுந்திருந்தால் அது வினாடிக்கு வினாடி வினாடிக்கு வினாடி இடத்த கட்டியினுடைய தன்மைக்கு மாறி 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 வந்து கொண்டிருக்கும். அப்ப இந்திரியம் பாஞ்சத்திலிருந்து கெட்பாசனத்தில் போய் விழுந்தத்திலிருந்து 40 நாட்கள் இந்திரியமாகவே இருக்கும். அதிலிருந்து 40 நாட்கள் இரத்த கட்டியாக இருக்கும். 40 நாட்கள் இரத்த கட்டியாக இருக்கிறதே அது எது? ஏற்கனவே பாய்ந்து சென்ற அதே இந்திரியம்தான் 40 நாட்களுக்கு பிறகு இரத்த கட்டியுடைய வடிவத்திலே இருக்கிறது. அது விழுந்து சென்றா தான் கட்டி விழுந்து என்று கதைக்கிறார்களே, அந்த இரத்த கட்டி விழுந்தா தான் கட்டி விழுந்து என்று கதைப்பாங்க. அப்ப 40 நாளைக்கு இரத்த கட்டியாக இருக்கு. எது? அதே இந்திரியம் 40 நாட்களுக்கு இரத்த கட்டியாக இருக்கு. அப்ப முதலாவது டேர்ன் 40 நாட்கள் இந்திரியம், இரண்டாவது டேர்ன் 40 நாட்கள் இரத்த கட்டி, மூன்றாவது டேர்ன் அதுவும் 40 நாள் சதை கட்டி. இரத்த கட்டியாக இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக வினாடிக்கு வினாடி மாற்றமடைந்து சதை கட்டியாக ஆகிவிட்டது. மூன்றாவது 40 நாள் ஆரம்பத்தில் இருந்து சதை கட்டியாக இருக்கின்ற காலகட்டத்தில் மூக்கு முளைக்கும். அந்த சதக்கட்டியில மூக்கு முளைக்கும், கை முளைக்கும், கால் முளைக்கும். எது எது மனிதனுக்கு முளைக்க வேண்டுமோ அது எல்லாம் அந்த சதை கட்டியிலே முளைக்கும். அப்ப 3 × 12 120வது நாள் 3:40 3வது 40 நாள் சதை கட்டியாக இருந்து இந்த கை கால் அது இதெல்லாம் முளைச்ச காலகட்டம். சரி, அந்த 3வது டேர்ன்ல வரக்கூடிய 40வது நாள் முடியும் போது, அதாவது 120வது நாள் முடியும் போது ரூஹு ஊதப்படும். அதுவரைக்கும் ரூஹு ஊதப்படுவதில்லை.